கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலும் கூட இதில் பங்கு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். நம் கர்த்தர் ஜீவிக்கின்றபடியினாலே அவருக்குள்ளாக நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஜீவித்து பிழைத்திருக்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நானும் நீங்களும் வந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த தேவன் தாமே நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிவது மாத்திரம் அல்ல, அந்த வழிகளை செவ்வைப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் கடந்து வருகின்ற போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை செவ்வையாக்குகின்றார். அநேக வழிகளிலே நாம் கடந்து போகும் பொழுது அந்த வழிகள் நமக்கு ஏற்றதாக காணப்படாத நிலைமையிலே தேவன் அந்த வழியை விட்டு திருப்பி நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய பாதைகளை சுத்திகரிக்கின்றவராக இருக்கின்றார். நாம் கடந்து போகின்ற பாதைகள் அழுக்கு நிறைந்ததாக அல்லது நாம் கடந்து போகின்ற பாதைகள் கரடு முரடானவைகளாக காணப்படும் பொழுது என்னுடைய பிள்ளை இந்த பாதையிலே கடந்து போகக்கூடாது என்று சொல்லி இந்த தேவன் தாமே அந்த பாதையை செவ்வையாக்குகின்றவராக இருக்கின்றார். ஆகையினால் இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவன் தாமே நம்முடைய பாதைகளை செவ்வையாக்கும்படியாய் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கரங்களிலே நம்முடைய வழிகளை பாதைகளை நாம் ஒப்பு கொடுப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிக்கின்றேன். Proverbs chapter 3 verse 6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நீ நினைத்துக் கொள்ளணுமா? நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் அவரை நாம் நினைத்து கொள்ளும் பொழுது அப்பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குவாராம். நிச்சயமாய் நானும் நீங்களும் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றையும் நம் தேவன் அறிந்திருக்கின்றார். நாம் எப்படிப்பட்ட பாதைகளினூடாய் கடந்து போகின்றோம், அந்த பாதைகள் நமக்கு எண்ணத்தை கற்றுக் கொடுக்கிறது, அல்லது அந்த பாதைகள் மூலியமாய் நாம் கடந்து போகும் பொழுது நாம் எண்ணத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கின்றார். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் நம்முடைய பாதைகள் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட கடந்து வருகின்றவராய், நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் அவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கும் பொழுது, இந்த புதிய நாளிலே நாம் பிரவேசித்திருக்கும் பொழுது இந்த தேவனாகிய கர்த்ததாமே நமக்கு புதிய கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கட்டளையிடுவாராக. இந்த தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். அந்த தேவன் நம்மை இந்த நாள் முழுவதுமாய் பாதுகாத்துக் கொள்ளட்டும். நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றையும் அவர்தாமே செவ்வையாக்குவாராக. ஆமென்.